ஏமாத்து பாக்குறீங்களா? 1000 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட் சொன்னீங்க, 700 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்ல. மேடம் பொறுங்க, அபார்ட்மெண்டோட கால்குலேஷன் நார்மல் ஹவுஸ் கால்குலேஷன் மாதிரி இருக்காது. அதெல்லாம் இல்ல, நீங்க ஏமாத்துறீங்க. அபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்தவரை 3 டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸை கால்குலேட் பண்ணுவாங்க. கார்பரேட் ஏரியா, பில்டப் ஏரியா அண்ட் காமன் ஏரியா. கார்பரேட் ஏரியா அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற எல்லா ஸ்பேஸையுமே கார்பரேட் ஏரியான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஹால், கிச்சன், பாத்ரூம், பெட்ரூம், இது எல்லாமே கார்பரேட் ஏரியால வரும். இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட் வந்திருக்கும். பில்டப் ஏரியா அப்படின்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ், அவுட்டர் வால்ஸ் அண்ட் பால்கனி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அப்ப இன்னும் 100 ஸ்கொயர் ஃபீட், அதுதான் காமன் ஏரியா. உங்க அபார்ட்மெண்ட்ஸ் இல்லாம நீங்க யூஸ் பண்ற காமன் ஏரியா, எக்ஸாம்பிள் வெராண்டா, ஸ்டேர் கேஸ், லிஃப்ட், ஜிம், பார்க், இது எல்லாமே எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு கால்குலேட் பண்ணி அதுல எவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு பிரிச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அதுதான் அந்த 100 ஸ்கொயர் ஃபீட். சோ இப்படிதான் நீங்க இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க பே பண்றீங்க. சோ அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கார்பரேட் ஏரியா எவ்வளோ, பில்டப் ஏரியா எவ்வளோ, காமன் ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நீங்க கேட்காம உங்க பில்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க, அப்பெல்லாம் இல்ல மேடம். சோ அபார்ட்மெண்ட் வாங்க போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.